பாண்டியன் கடையில சரவணனும், பாண்டியனும் உட்காந்துருப்பாங்க. அப்ப பாண்டியன் சரவணன்ட்ட சொல்லுவான், "இங்க பாருடா, நான் வந்து கார்த்திகேயன வர சொல்லியிருக்கேன்" அப்படின்னோனே, "என்னப்பா?" அப்படின்னோனே, "இல்ல நீங்க எல்லாம் விசாரிச்சு சொன்ன வரைக்கும் கேட்டாச்சு. நானும் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கார்த்திகேயன் வந்துருவான். அப்ப வந்து உட்காருவான். உட்காந்துட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்லுவாரு, "ஆமா, நீ என்ன வரைக்கும் படிச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், "எம்பிஏ படிச்சிருக்கேன்" அப்படின்னு. சரி, எங்க வேலை பார்த்துட்டு இருந்தேனோ, அவன் ஒவ்வொன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து படிச்சது வெளியூர்ல இருந்தாலும், எனக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு தான் ஆசை. அதனால தான் இத எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அப்படியே டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ உங்க அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு, எங்க அப்பா, அம்மா எப்பவுமே என் இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. அவங்க எனக்கு எல்லா விஷயத்துக்கும் ஓகே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். சரி, இப்போ நீ அரசிய வந்து விரும்புறீல்ல கல்யாணம் முடிக்கணும்னு. அதுக்கு உங்க வீட்ல எதுவும் நீ சொல்லலையா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எங்க வீட்ல எல்லாருக்குமே ஓகே தான். என் விருப்பம் தான் அவங்க விருப்பமும். ஆனா, பொண்ணு கேட்டு அதுக்கு முன்னுக்கூட்டியே வந்துட்டா, நீங்க ஏதாவது சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இப்போ உங்க வீட்டுக்கு வர்றத பத்தி நான் எதுவும் சொல்லல. அப்படின்னு கார்த்திகேயன் சொல்லுவான். அப்போ பாண்டியன் சொல்லுவாரு, "சரி, எங்க விருப்பம் என்னதான் இருக்குன்னு நெனைக்கிற?" அப்படி சொல்லி கேட்பாரு. "உங்களோட விருப்பம் தான் அரசி விருப்பம்னு அரசி சொல்லிட்டா, அப்ப நீங்க அவளுக்காகத்தானே முடிவெடுப்பீங்க. எதுனாலும் எனக்கு ஓகே தான்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிருவான். அப்போ அவரு சொல்லுவாரு, "சரி, நாளைக்கு நல்ல நாள் தானே. நீங்க நாளைக்கே உங்க வீட்லருந்து பொண்ணு கேட்டு வாங்க." அப்படி சொல்லி சொன்ன உடனே, கார்த்திகேயன் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிருவான். "சரிங்க, நான் எங்க அம்மா, அப்பாவ கூட்டிட்டு நாளைக்கு வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான்.